நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம், ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் உடைய ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம உங்களை எல்லோரும் வரவேற்கிறோம். இதில் ஃபவுண்டேஷன் கிளாஸ் எதுக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரீஃபிங் தரேன் நான். ஃபவுண்டேஷன் கிளாஸ் என்பது 9வது 10வது உள்ள குழந்தைகளுக்கு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் அந்த ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸ். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படித்ததுனால எந்த பரீட்சையும் நீங்கள் எழுத போகிறதில்ல. 11th 12th நீங்கள் மறுபடியும் படித்து 12th வந்து யூ வில் பி ரைட்டிங் சம் எக்ஸாம், அதாவது காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு நீட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு போகலாம். இந்த ஜேஇஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுனா நீங்கள் ஐஐடிலையும் என்ஐடிலையும் போய் சேரலாம், IIIT அந்த மாதிரிலாம் போய் சேரலாம். அப்புறம் CUET சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதை எழுதுனா நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் சேரலாம். இந்த 3 எக்ஸாம் இருக்குது நீங்கள் ஒரு இதில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது ஒன்று வந்து உங்கள் மார்க் பேசிஸில் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் நிறைய இடங்களில் சேரலாம். இன்ஜினியரிங் நீங்கள் மார்க் பேஸ்லேயே சேர்ந்துக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே தமிழ்நாடுக்குள்ளே மார்க் பேசிஸில் எல்லா காலேஜும் சேர்ந்துக்கலாம். பட் ஒரு மெடிசன் சேரணும்னா அதுக்கு நீட்டுங்கிற பரீட்சை எழுதினால்தான் மெடிசன் சேர முடியும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ஐஐடி, என்ஐடி, அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். அது நிறைய இருக்குது. நம்ம திருவாரூரில் கூட ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அந்த CUETங்கிற பரீட்சை எழுதி அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்ஸு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த 3 கோர்ஸுக்குமே ஜேஇஇ, நீட் அண்டு CUETக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். இந்த போன வருஷத்துலேருந்து நாங்கள் அதை ஆரம்பித்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் எங்கள் குரூப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும் யார் யாரெல்லாம். ஜேஇயில் 2 பரீட்சை இருக்குது. ஜேஇ மெயினுங்கிற ஒரு பரீட்சையும் ஜேஇ அட்வான்ஸுங்கிற பரீட்சையும் இருக்குது. ஜேஇ மெயினுங்கிற பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த NIT, IIIT அப்படிங்கிற காலேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு NITயும் ஒரு 30 NITக்கு 30க்கு மேலே NIT இருக்குது இந்தியாவில். IIIT அதே மாதிரி 10-20 இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜேஇ மெயினில் ஒரு மினிமம் மார்க் வாங்கிட்டீங்கன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் வாட் இஸ் கால் ஜேஇ அட்வான்ஸ்ட். அந்த ஜேஇ அட்வான்ஸ் எழுதி அதில் வர்ற மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஐஐடியில் நீங்கள் சேர முடியும். அந்த ஜேஇ அட்வான்ஸோட ரிசல்ட் தான் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த வருஷம் எழுதின ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் அதுதான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போட்டேன். இன்றைக்கி காலையில் வந்தது, நான் கொஞ்ச நாள் போட்டேன். நம்ம இதுலேருந்து ஒருத்தர் தான் ஒரு பையன் தான் கிளியர் பண்ணியிருக்காரு. சந்தான மர்ராஜ் குவாலிஃபை ஆகலை மேடம், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் மற்றவங்களும் இன்னும் சொல்லலை. குவாலிஃபை ஆனால் சொல்லுவாங்க. ஏதோ மேபி 1 or 2 வரலாம், இல்லை வராமல் இருக்கலாம். அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாம் அது. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு ஆசிரியர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லித்தராங்க. ஆனால் ரிசல்ட் வராததுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணோம். அந்த ஆராய்ச்சி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த 9, 10 உள்ள பாடங்கள் வந்து நம்ம அந்த ஜேஇக்கும் நீட்டுக்கும் நாங்கள் அதை கவர் பண்ணுறதில்ல. 11th 12th பாடம் மட்டும் கவர் பண்ணி அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கோம். ஆனால் கண்டுபிடிச்சதில் 9, 10 பாடங்களில் அதுக்கு கீழே உள்ள கிளாஸில் உள்ள பாடங்கள்லாம் அவங்க வீக்காக இருக்காங்க. அப்போ அந்த ஃபண்டமெண்டலே வீக்காக இருக்குது. ஃபண்டமெண்டல் வீக்காக இருந்து ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் ஸ்ட்ராங்காக கட்ட முடியாது இல்லையா? அப்படியே கட்டினாலும் அந்த வீடு விழுந்துருது. அதுதான் நடந்திருக்கு. இப்போது நான் ஒரு கடந்த 3 மாதமாக நான் ஆராய்ச்சி பண்ணதில் அதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து இவங்க ஏன் ஓரளவுக்கு கிளாஸுக்கு வந்தாங்க, நாங்களும் நல்லா எடுத்தோம் நினச்சிட்ருக்குறோம். நாங்கள் அதுக்கு உண்டான இதெல்லாம் எடுத்தோம். ஆனால் ஏன் குவாலிஃபை ஆகலைன்னு பார்க்கும்போது இதுதான் ஒரு காரணம் என்று நாங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சோம். அப்புறம் அவங்கக்கிட்டலாம் பேசி நிறைய பேர் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து அமுதா மேடத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஐ பின் டூயிங் ஒரு 30-40 பேர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். என்னுடைய பாஸ்ட் குழந்தைகள் உங்களுக்கு சீனியர்ஸாக இருப்பாங்க. பண்ணதில் 9th 10th உள்ள பாடத்தை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்தளவு சீரியஸாக அந்த 11th 12th பசங்க மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் வைக்கணுமா, அந்தளவு தேவையில்லை. வாரத்துக்கு 1 கிளாஸ் அளவு வச்சு அவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம டச் பண்ணி விட்டோம்னா 11th 12th போகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த நீட்டோ ஜேஇயோ CUETயோ அது கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை விட பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு எய்ம். சரிங்களா? அந்த எண்ணத்தில் தான் நான் 9th 10th இப்போ போன வருஷம்லாம் 9th 10th நாங்கள் எந்த கோச்சிங் கொடுக்கல. இந்த வருஷம் தான் அதை கொடுத்துருக்கோம்.
இப்போ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் நான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? பூமிகா, யூ இன்ட்ரடியூஸ். எந்த கிளாஸு, எந்த ஊர், அது மட்டும் சொல்லுங்கள். என்ன எய்ம் பண்ணுறீங்க அது மட்டும் சொல்லுங்கள். My name is Bhumika. I'm going to 9th standard from Tiruvallur. NEET clear பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓகே, நெக்ஸ்ட் கவினயா. Good afternoon everyone. I am Kavinaya from Ranipet. I am going to class 9 from 8. 9 and you want to aim NEET? Yeah, yes sir. Okay. Sharmila madam, Sharmila, I think அவங்க அம்மா பேர் நினைக்கிறேன். எஸ் சார், இந்த என்னோட பொண்ணுகிட்ட கொடுக்குறேன் சார். கொடுங்க. பேருங்க, பேர் சொல்லுங்க. Good evening sir. My name is Keerthana. I am studying class 9. சொல்லுங்க கீர்த்தனா. எந்த ஊர்? திருச்சி சார். திருச்சி. நாங்கள் தமிழ்லேயே பேசுகிறோம், ஏன்னா நாங்கள் நிறைய தமிழ் இருக்கிறவங்க இருப்பாங்க, தமிழில் பேசுகிறோம். பட் புரியும் இல்லையா உங்கள் எல்லாருக்கும்? கீர்த்தனாக்கெல்லாம் தமிழ் புரியுமா? புரியும் சார். புரியும். அப்போ நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்க? காலேஜில் என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? சிஎஸ் படிக்கலான்னு இருக்கேன் சார். சிஎஸ். ஓகே. அப்போ அந்த CUET அதை எடுத்து நீங்கள் பிகாம் வந்து நீங்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி போய் படித்து அதில் நீங்கள் சிஎஸ் படிங்க. கம்பெனி செக்ரட்டரிஷிப் அதுதானே சிஎஸ்ன்னா? சிஎஸ் தெரியுமா? சிஎஸ்ன்னா ஆமாம், இந்த பரவாயில்ல, இதான் தெரிஞ்சிருக்கேன் சிஎஸ். ஓகே, வெரி குட். அடுத்து ஸ்ரீநிதி. My name is Srinidhi Veeramani from Tirthiraipoondi. I am going to 9th standard. I want to clear NEET exam. NEET exam. ஸ்ரீநிதி வீரமணி தான் NMMS கிளியர் பண்ணீங்கல்ல கண்ணா? ஆமாம் சார். ஆமாம், ரைட். அதே ஸ்ரீநிதி தான். ஏன்னா எல்லாம் நிறைய பேர் ஒரே பேரில் இருக்கிறாங்க. சாரி, ஒவ்வொரு அடியும் உங்களை நான் கேட்பேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்பேன். பிகாஸ் சேம் வாய்ஸ் வச்சு தான் கொஞ்சம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எனவே வாழ்த்துக்கள், நீங்கள் 4 பேர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் 9, 10ஆவதுல ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கிளாஸ் இருக்குன்னு, ரொம்ப இன்டென்ஸ் கிளாஸ் இருக்காது. வாரத்தில் ஒரு கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்த வாரம் மேத்ஸ் இருந்தால் அடுத்த வாரம் சயின்ஸ் இருக்கலாம், அதுக்கடுத்த வாரம் சோஷியல் சயின்ஸ் இருக்கலாம். இப்படி நாங்கள் ஒரு 3 டீச்சர்ஸ் இருக்கோம். நாங்கள் மாற்றி எடுப்போம். ஸோ தட் இந்த ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் தரவாய்க்குவீங்க. அது அப்புறம் 11th வரும்போது அப்போது சீரியஸான கிளாஸ் இருக்கும். அப்போ என்னென்னா மேத்ஸுக்கு ஒரு நாள், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு நாள், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள், பயாலஜிக்கு ஒரு நாள், 4 கிளாஸ் வைப்போம் ஒரே வாரத்தில். 1.5 மணி நேரம் ஈவினிங் தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம குரூப்லலாம். நீட்டுக்குன்னு 3 கிளாஸும், ஜெய்க்குன்னு 3 கிளாஸும் போடுவோம். அப்போ வந்து அது இன்டென்ஸ் கிளாஸ் இருக்கும் அந்த 2 வருஷம். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி போய் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் சேரல என்ன நன்மைகள் அப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டு பேஸ்டு ஃபீஸ் தான் இருக்கும். ப்ரைவேட்டில் சார்ஜ் பண்ண, ஒரு உதாரணத்துக்கு MBBS ஜாயின் பண்ணோம்னா கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 15,000 ரூபாய் கட்டினா போதும். ஆனால் ப்ரைவேட் காலேஜில் குறைஞ்சபட்சம் 7 லட்ச ரூபாய் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. 15,000 ரூபாய் எங்கே, 7 லட்சம் எங்கே? அது மாதிரி சில சலுகைகள் இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி காலேஜில் சேரும்போது, IIT மாதிரி காலேஜ் சேரும்போது அங்கே வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி குட். த ஸ்டார்டிங் சேலரி, ஒரு பையன் இந்த தடவை IIT பாம்பேல என்னமோ எஸ் காட் 2.5 crores per annum. ஸோ 1 crore மேலே வாங்கினவங்களே 500 பேர் இருக்காங்க மொத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். அதில் IIT தான் ஒரு 400-450 பேர் IITயில் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் சில அட்வான்டேஜஸ். உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸில் கிளியர் பண்ணிங்கன்னா அங்கே போய் சேரும்போது ஃபீஸ் கம்மியாக இருக்கும், படிப்பும் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு பெரிய ரெகக்னேஷன் இருக்கும். அப்புறம் 3வது வந்து உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டு நல்லாயிருக்கும். இதுதான் ஹோல் பர்பஸ். ஓகே. பெரிய நகரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நான் சென்னை, பாம்பே அந்த மாதிரி எனக்குலாம் இந்த நீட்டுக்கும் ஜேஇக்கெல்லாம் 7வது 8வதுலேயே கூட ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் 9, 10 ஒரு பேசிக்ஸை நம்ம டச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போகிறோம். ஸோ இதுதான் இதனுடைய பர்பஸ். இதில் வந்து நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் எடுப்பேன். என் பேர் கேசவமூர்த்தி. அடுத்தது வந்து மேடம் அமுதா இங்கே இருக்காங்க, இன்னைக்கு குரூப்பில் இருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் சயின்ஸை டச் பண்ணுவாங்க, அவங்க கவர் பண்ணுவாங்க. அப்புறம் பிரேமிங்கிறவங்க வந்து கெமிஸ்ட்ரியை எடுப்பாங்க. அவங்க பிரேமி இன்றைக்கி வரல, நான் கூப்பிட மறந்துட்டேன். ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாங்க, அவங்க மறந்துட்டேன் நான். இதுதான் எங்களுடைய பிளான். ஸோ இதில் இப்போ நான் இதுவரை பேசினது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் கிருதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு.
அவர் வந்து ஐஐடி கரக்பூரில் 2வது வருஷம் படிக்கிறவர். அவர் பேச வைக்கலாம், அவருக்கு சில விஷயங்கள் சொல்லுவார். இதுவரை நான் சொன்னதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கா, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவினயா, பூமிகா, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் வந்து ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து வைக்கலான் இருக்கோம். அது என்ன டைம், 7 7:15 7:30 6:45, தட் வி வில் டிசைட். ஏன்னா எப்படியும் பை த டைம் யூ கம் பேக் ஃப்ரம் த ஸ்கூல் இட் வில் பி அரவுண்ட் 6 o'clock. எத்தனை மணிக்கு வரீங்க ஸ்கூல்லேருந்து குழந்தைகளா? 4:30 சார். 4:30 வந்துருக்கு. ஓ, நீங்கள் சின்ன குழந்தைங்க தானே. ஆமாம், 4:30. மேபி we can even keep at 6. பார்க்கலாம். That we will decide. Depending on the crowd, we can look at. ஓகே, எனி அதர் டவுட்? இப்போ நான் சொன்னது புரியுதா? நீட்டுங்கிற பரீட்சை, ஜேஇ என்பது ஒரு பரீட்சை, தென் சியூஇடிங்கிற ஒரு பரீட்சை. இந்த 3 பரீட்சை எல்லாருமே எல்லாம் எழுத மாட்டாங்க. இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஷர்மிளா குழந்தை சொல்லிச்சு இல்லையா, கீர்த்தனா நினைக்கிறேன், சாரி, இந்த கீர்த்தனா பார்த்தீங்கன்னா அது சிஎஸ் போகணும்னு சொல்லிச்சா? ஆமாம், சிஎஸ்னா அதுக்கு வந்து சியூஇடியில் போய் ஒரு பிகாமோ ஏதோ அந்த மாதிரி அதுக்கு தேவையான கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். அது கொஞ்சம் நல்ல காலேஜாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எஸ் கவினயா, யூ ஹேவ் எனி டவுட்? அவங்க கீர்த்தனா, டு யூ ஹேவ் எனி டவுட்? ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுமா இதுவரை நான் சொன்னதில்? No doubt, sir. நோ டவுட்ஸ். ஸ்ரீநிதி? No doubt, sir. நோ டவுட். ஓகே, எதாக இருந்தால் நீங்கள் பின்னாடி கேட்கலாம். இப்போ ஐ ரிக்வெஸ்ட் மேடம் அமுதா மேடம், நீங்கள் ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் இக்னைட்டி யங் மைண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறங்க பற்றி சொல்ல முடியுமா குழந்தைகளுக்கு? Yes, good afternoon. Thank you, sir, for giving me this opportunity. குழந்தைங்களா, நம்ம இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸில் வந்து நிறைய கோர்சஸ் பண்ணுறோம். அதாவது 11th 12th வந்து நீட் ப்ளஸ் ஜேஇஇ. இதே இது வந்து நீட்டுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் தமிழ்லையும் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் எடுக்கிறாங்க. அவங்கவுங்க எந்த மீடியம் எடுத்திருக்கீங்களோ அதுபடி பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து 9th and 10th இந்த இயர் தான் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தட் நீங்கள் இதுக்கு ஒரு டைம் ஸ்கெடியூலுக்கு வந்து அடாப்ட் ஆவீங்க. இன்னொன்று, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது. 11th 12th போகையில் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் கிளாஸ் இருக்கிறப்போ அது உங்களுக்கு டைமிங்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ளஸ் இது, அதுக்கு மேலே வந்து நம்ம ஹிந்தி கிளாஸஸ் வச்சுருக்கோம், இங்கிலீஷ் கிளாஸஸ் வச்சுருக்கோம், தமிழ் கிளாஸஸும் இருக்குது, ஸ்போக்கன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எல்லாம் உங்களால் மேக்ஸிமம் இந்த பீரியடில் 9th and 10th பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியுமோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ from 6th 7th onwards, what are all the things you are studying as social science, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கெல்லாம் சார் வந்து நிறைய கோர்சஸ் வந்து நம்மளோட இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸில் எடுக்க சொல்லியிருக்காரு, எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. அதில் எல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் 9th and 10th வந்த உடனே ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இருக்கணும். போஸ்ட்போன்மெண்ட் இருக்கவே கூடாது. இன்னைக்கு இதை டீச் பண்ணுறாங்களா, அதை அப்பமே படிச்சிருவோம். அதில் நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், எதையுமே வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு நான் இப்படி சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னா அது ரொம்ப பேரால் முடியாது. உங்களோட இது வந்து என்ன அப்படின்னா, நான் இப்போ இந்த லெசன் நடத்தியிருக்காங்க, இதை நான் படிச்சிடணும் அப்படின்ற பிளான்ல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து நம்ம இங்கே கிளாஸஸையும் நீங்கள் நல்லா அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். நிறைய வந்து எழுதி பார்க்கணும். சும்மா நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதோட விடாமல் 9th 10th அந்த ரைட்டிங் ஹேபிட்டோடு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு 11th and 12th வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டு பார்க்க வேண்டிய இது இருக்கும். அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது. இப்போ இந்த ரைட்டிங் நான் எழுதி பார்க்கல, படிச்சுட்டேன், ஒரு தடவை எழுதி படிக்கிறது வந்து 10 times நம்ம படிச்சதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இருந்தே அந்த ரைட்டிங் ஹேபிட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ 11th 12th போகிறப்போ நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ண வேண்டியது வரும், போத் ஃபார் யுவர் அகடமிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் திஸ் நீட், ஜேஇஇ, அட்வான்ஸ், இதுக்கெல்லாமே இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ பாடங்கள் படித்தாலும் அப்பப்போ உங்களுக்கு நடக்கிற அந்த கிளாஸ் டெஸ்ட்ஸு, குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், இதில் நீங்கள் வந்து சாய்ஸஸோட எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. இந்த சாய்ஸஸில் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸை விட்டுருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸை வீட்டில் வந்தோடனே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எழுதி பாருங்க. இல்லை சில கொஸ்டின்ஸ் என்னையால் அட்டன் பண்ண முடியல, நான் அதனால அதை விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நோட் எடுத்து எழுதி பாருங்க. ஒன்ஸ் உங்கள் பேப்பர்ஸ் கையில் வந்துருச்சு அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு நோட் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ். ஸோ நம்ம பார்ட் ஆஃப் த லெசன் எங்கேயுமே, ஏன்னா நிச்சயம் வந்து ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை வெளியில இருந்து உங்களுக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயோ நீங்கள் போட்டு பார்க்குறப்போ எதெல்லாம் தெரியலை அப்படிங்கிறத வந்து உங்களால் முழுமையாக படித்து அந்த லெசனை வந்து கம்ப்ளீட்டாக தரோ ஆக்கிக்கிறதுக்கு இதெல்லாம். ஏன்னா குவார்டர்லினா கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்கும், மந்த்லி டெஸ்ட்னா கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்கும், ஹாஃப் இயர்லி. ஒன்ஸ் யூ கம் டு டிசம்பர், அட் தட் டைம் யூ ஹாவ் டு ரைட் ஃபுல் போர்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன இதெல்லாம் எப்பப்போ இது பண்ணிக்கிற முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட ஃபுல் சிலபஸ் எழுதுறப்போ உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும். ஒன்ஸ் நீங்கள் 9th 10th இதில் வந்து நல்ல ஸ்கோர் இருந்தால் தான் உங்களால் 11th 12th நீட் எழுத போகிறவங்க, ஜேஇ எழுத போகிறவங்க எல்லாருக்கும் வந்து அந்த சயின்ஸ் குரூப் அப்படிங்கிறது வந்து உங்களோட மார்க்ஸ் படி கிடைக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் அதை வந்து நல்லா வந்து செய்கிறதுக்கு ஒரு சான்சஸும் இருக்கும். இல்லை யாரோடையோ சப்போர்ட்டோட நீங்கள் போய் வந்து ஒரு கோர்ஸ் கிடைக்குது, நான் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் சேர்றேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப நீங்கள் எஃபெக்டிவாக படிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ இப்போ இருந்தே உங்களோட எய்ம் நீட்டோ ஜேஇயோ, நான் சயின்ஸில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், மேத்ஸில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட இக்னைட்டிங் மைண்ட்ஸ்லேயே போத் நீட்டும் எழுதியிருக்காங்க, இது ஜேஇயும் எழுதியிருக்காங்க, நல்ல ஸ்கோர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட இது நீட் அப்படின்னா சயின்ஸ் எப்படி, அதாவது மேத்தமேட்டிக்ஸ் எடுக்காமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்து பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியும் படிக்கலாம். இல்லை நான் ரெண்டையுமே வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரியும் எடுத்து வந்து நீங்கள் படித்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸு. அதனால நீங்கள் இப்போ இருந்தே எப்படி உங்களோட ஸ்ட்ரீமிங்கை வந்து கிளாரிட்டியோட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து இது என்ஜினியரிங் போகிறதுக்கு பிளான் பண்ணுறவங்க வந்து மேத்ஸோட எடுங்க. இல்லை நான் நீட் மட்டும்தான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மேத்ஸ் இல்லாமல் நீங்கள் பயோ எடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸு, உங்களோட விஷயம். ஆனால் உங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த இன்வால்மெண்ட்டோட டெடிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று எல்லாமே இருந்தாலும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அவங்களோட ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க தே கேன் ரீச் தேர் கோல். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆமாம், தேங்க்யூ. இப்போ நாங்கள் என்ன எய்ம் பண்ணுறோங்க சொல்கிற பாருங்கள். இப்போ ஷர்மிளா, சாரி கீர்த்தனா இருக்காங்க வச்சுங்க, சிஎஸ்சில் அவங்க வந்து ஸ்டேட் டாப்பராக வரும்னு நான் விரும்புகிறேன். சும்மா சாதாரணமாக நான் சிஎஸ் படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன், அது பத்தாது. இக்னைட் யங் மைண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கறது கீர்த்தனா கிட்ட சிஎஸ்சில் நான் தான் ஸ்டேட் டாப்பர், அது ஆல் இண்டியா டாப்பர் அப்படி வரணும். அதே மாதிரி ஸ்ரீநிதி நான் தான் நீட்டில் டாப்பர் அந்த மாதிரி சொல்கிறேன். கவினயா அதே மாதிரி பூமிகா, அந்தந்த எந்தெந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதுக்கு இப்போ இருந்தே அந்த ஃபவுண்டேஷனை பண்ணிடுவீங்களா கீர்த்தனா? அந்த மாதிரி எய்ம் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணலாம் எய்ம் பண்றேன் சார். அவதான் சார் எய்ம் பண்றேன். ஆமா, அந்த மாதிரி அதுதான் எங்களுடைய ஆசை. அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் நாங்க வைக்கிறோம். இல்ல நீங்க எஸ் கவினயா, ஐ மீன் we need to become the topper in our own field, whatever be the field. It could be CS, it could be engineering, it could be medicine, never mind. அதுக்குண்டான அந்த பேசிக் 9th 10th பாடத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா தென் ஸ்கை இஸ் யுவர் லிமிட். ஸோ தட் இஸ் வாட் வி விஷ். நாளைக்கு அமுதா மேடமோ நானும் என்ன சொல்லணும், அந்த கீர்த்தனை எங்களுக்கு தெரியுங்க, அவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்கள எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லணும். கவினயா எஸ்எஸ் ஐ நோ அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லணும். யூ ஷுட் பிகம் எ டால் ஃபிகர் இன் யுவர் ஃபீல்டு. அதுதான் எங்களுடைய விஷ்.
Maybe without Okay, much time, we will request Kriti, Master Kriti. Kriti, நீங்கள் உங்களுடைய இதை கூட வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. You can give a small talk to our students. ஒரு நிமிஷம். வீடியோ தெரியுதா? தெரியுது Kriti. ஸோ நான் பேசுகிறது எல்லாருக்கும் கிளியராக கேட்குதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும்? எஸ் யா, நீங்கள் சோஃபார் வந்துட்டு இப்போது கேசவமூர்த்தி சாரும் அம்மாவும் பேசினாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு தேவர் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பேசுகிறது வந்துட்டு ஐ வுட் எக்ஸ்பெக்ட் மோர் இன்ட்ராக்ஷன். இது நான் மட்டும் பேசுகிறதா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஹலோ ஓகேண்ணா. யா, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா, ஏன்னா நான் வந்துட்டு படிக்கும்போது வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து இந்த மாதிரி கோச்சிங் வந்துட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து 11th மட்டுமோ 12th மட்டுமோ வந்துட்டு படித்ததுனால வந்து நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் இப்படி ஒரு காலேஜில் போய் வந்துட்டு சேரல. நான் படிக்கிற காலேஜ் வந்துட்டு இப்போது வந்து ரீசெண்டாக ஒரு QS ரேங்கிங்ஸ்னு வந்துட்டு வேர்ல்டு ரேங்கிங் ஒன்று இருக்குது. காலேஜ் வந்துட்டு ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு 4th காலேஜ் பெஸ்ட் காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங்ன்ற ஒரு காலேஜில் வந்துட்டு நான் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காலேஜஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் கிளாஸ் டாப்பராகவோ உங்கள் ஸ்கூல் டாப்பராகவோ மட்டும் இருந்தால் பத்தாது. நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு டாப் ஒரு 20,000 பீப்புள் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி காலேஜஸ்க்கு வந்துட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு டாப் 20,000 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரு வருஷமும் எழுதுறவங்க வந்து 20 லட்சம் பேர் வந்துட்டு எழுதுவாங்க. எவ்ரி பேட்ச் 20 லட்சம் பேர் எழுதுறவங்க. ஸோ ஜேஇ மெயின்னு சொன்ன அந்த 2 எக்ஸாம் சொன்னாங்க இல்லையா சார்? ஸோ ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ்னு வந்துட்டு 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அதுலேருந்து வந்துட்டு 1 or 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து குவாலிஃபை ஆவாங்க ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு. அந்த 1 or 2 lakh குவாலிஃபை ஆகிறவங்களையும் வந்துட்டு த டாப் 20 or 30,000க்கு மட்டும்தான் வந்துட்டு சீட்ஸ் கிடைக்கும் ஐஐடின்ற காலேஜஸில். ஸோ ஐஐடி ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியுமா? வி பின் டெல்லிங் ஐஐடி என்ஐடின்னு வந்துட்டு நிறையா காலேஜ் நேம்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம். யாருக்காச்சும் ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? சாரி, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி. ஓகே, பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ ஐஐடின்றது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடிஸ்ன்றது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஆனால் வந்து இங்கே நான் சோஃபார் இப்போ கேட்ட வரைக்கும் வந்துட்டு ஃபேன் ஃபாலோயிங் நிறையா வந்து நீட் எக்ஸாமுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நீட்டோட ஸோ ஏதாச்சும் ஒரு 2 மெடிக்கல் காலேஜஸ் யாராச்சும் நேம் பண்ண முடியுமா? நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். ஜிம்பர். சாரி, எய்ம்ஸ் அண்ணா அண்ட் ஜிம்பர். ஜிப்மர். பரவாயில்ல, ஜஸ்ட் 9th தானே போகிறோம், இன்னும் நிறையா நாள் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஆனால் வந்து ஏன் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து ஸ்கூல் டாப்பராக இருந்தால் மட்டும் பத்தாது, இந்தியாவில் ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு இருக்கணும்ட்டு. ஸோ அது மெடிக்கல் காலேஜ் அண்ணா. ஓ, நைஸ். ஸோ நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க கவினயா. ஸோ நல்லா வந்து இன்னும் நிறையா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நல்லா படித்து வந்துட்டு ஐ ஹோப் யூ அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். அண்ட் ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஸோ ஏன் வந்துட்டு இவ்வளோ ஏர்லியாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்துட்டு இங்கே சச்சின் டெண்டுல்கர் தெரியும்? என்னப்பா சச்சின் டெண்டுல்கர் யாருக்குமே தெரியாதா? Could not hear you அண்ணா. So Could not hear you. could not hear you. கேக்குதா? ஹலோ, சச்சின் டெண்டுல்கர் கொஞ்சம் மெதுவா சொன்னீங்கன்னா கேட்கும். ஓகே, சச்சின் டெண்டுல்கர் யாருக்கெல்லாம் வந்துட்டு தெரியும்?
அண்ணா அவங்க ஒரு கிரிக்கெட்டர். He is a cricket player அண்ணா. ஸோ சச்சின் டெண்டுல்கர் பேர் சொன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஏன்னா வந்துட்டு அவர் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, 100 centuries in his career. ஸோ அவ்வளோ வந்துட்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, ரன் மெஷின், சரியா? ஸோ ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவர் எப்படி அச்சீவ் பண்ணார்? அவர் வந்துட்டு 16 வயசாக இருக்கும்போது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்துட்டு விளையாட ஆரம்பித்தார். ஸோ அவர் 16 வயசாக இருக்கும்போது இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்துட்டு விளையாடணுன்னா அவர் வந்துட்டு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தது வந்துட்டு 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஐ ஹோப் யூ ஆர் 14 வயசாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ஆமாம், 13-14. ஸோ 13-14 வயசு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வந்து இந்த சோ கால்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது வந்துட்டு உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா வந்து த காம்படிஷன் இஸ் இன்சேன். இந்தியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எழுதுகிறாங்க, கிடைக்கிறது ரொம்ப கம்மியான பேருக்கு தான். ஸோ அதனால வந்துட்டு யூ ஹாவ் டு பி த பெஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உண்மைக்குமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஒரு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்கு வேண்டி வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலான் இருக்கேன். ஸோ இது வந்துட்டு வேற யாரோட ஸ்டோரியும் கிடையாது, இது என்னோட ஸ்டோரி தான். ஸோ இது வந்துட்டு நான் JEE அட்வான்ஸ் வந்துட்டு என் எக்ஸாம் வந்துட்டு எப்படி போச்சுன்ற ஒரு ஸ்டோரி. ஸோ இது வந்து நான் ஸ்கூலில் வந்துட்டு நான் 11th 12th 2 வருஷம் மட்டும் வந்து நான் JEE எக்ஸாம்ஸ் வந்துட்டு படிக்கும்போது நான் மாக் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவோம். மாக் எக்ஸாம்ஸ்னால் வந்துட்டு உங்களோட ஃபைனல் பேப்பர் எப்படி இருக்குன்ற மாதிரி 3 hour பேப்பர் ஃபுல் போர்ஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸாம்ஸ் மட்டுமே வந்துட்டு நான் அந்த 2 வருஷத்தில் வந்துட்டு 100-150 எக்ஸாமுக்கு மேலே எழுதியிருப்பேன். ஸோ 100-150னா 100-150 எக்ஸாம்ஸ்க்கு மேலே வந்து நான் எழுதியிருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் 11th 12th வந்து எழுதுகிறப்போ எனக்கு இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் எரிச்சல் வரும், லைக் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு சில நேரத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே இது நான் படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தாட்ஸ் நிறைய நேரத்தில் இருக்கும். ஆனால் வந்து நான் அத்தனை எக்ஸாம் வந்துட்டு எழுதினேன். ஆனால் வந்து என்னோட JEE அட்வான்ஸ் எக்ஸாம் வந்துட்டு என் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 50 kilometers தள்ளி வந்துட்டு என்னோட சென்டர் இருந்துச்சு. ஸோ காலையில் வந்து JEE அட்வான்ஸ் எக்ஸாம் வந்துட்டு 9 o'clock வந்துட்டு ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து 50 kilometers வந்துட்டு காலையில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சென்டர் கிட்ட வந்து ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி வந்து நாங்கள் அங்கே போய் தங்கலான்ட்டு வந்து இருந்தோம், நான், அம்மா, அப்பா 3 பேர். ஸோ வந்து நாங்கள் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ரொம்ப பெரிய மழை பெஞ்சுது. ஸோ மழை பெஞ்சதில் வந்துட்டு ரோடில் இருந்த ஒரு குழி வந்துட்டு தெரியலை. அப்பா வந்துட்டு தெரியாமல் அந்த குழியில் வந்துட்டு விட்டுட்டாங்க. எங்களோட ஒரு கார் டயர் வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ சுற்றி வந்துட்டு வேற யாருமே ஹெல்ப்புக்கு இல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு நைட்டு கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால நானும் அப்பாவுமா வந்து அந்த பஞ்சரான டயரை வந்துட்டு ஸ்டெப்னி எடுத்து மாட்டி எல்லாம் வந்து பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் போகிறப்போ எங்களோட ஹோட்டல் ரூம் நாங்கள் புக் பண்ணது அங்கே இல்லவே இல்லை, அப்படி ஒரு ஹோட்டலே இல்லை. ஸோ நாங்கள் கால் பண்ணி கேட்டால் அது இன்னும் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு 30 kilometer தள்ளின்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் வேற ஒரு ரூம் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணி நாங்கள் போய் நான் நைட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது வந்துட்டு 12 மணி கிட்டத்தட்ட. அதுவும் வந்துட்டு வாழ்க்கையிலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்ஸ். நான் அதுக்கு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண ஒரு எக்ஸாம். அதனால வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ அதனால நான் படுத்தும் வந்துட்டு எனக்கு தூங்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ நேரம் ஆச்சு. மினிமம் ஒரு 1/2 hour 1 hour ஆயிருக்கும். நான் ஒரு 1 o'clock தான் தூங்குனேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கிளம்புறதுக்கு ஒரு 6:30 7 அந்த மாதிரி 6:30 கிட்ட எழுந்திரிச்சிருப்பேன் நான். ஸோ ஒரு நல்லா பார்த்தா ஒரு 5.5 hours 6 hours ஸ்லீப் தான் எனக்கு அன்னைக்கு நைட்டு. ஸோ ஆனால் நான் JEE அட்வான்ஸ் வந்துட்டு எதுக்கு ஒன் ஆஃப் தி ஹார்டஸ்ட் எக்ஸாம்ஸ் இன் தி கண்ட்ரின்னு சொல்கிறோன்னா, இது வந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸ் மட்டும் வந்துட்டு டஃப்பாக இருக்கிறது கிடையாது. ஒரே நாளைக்கு 2 எக்ஸாம் எழுதணும். ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாம் வந்துட்டு 6 மணி நேரம். ஸோ 3 hours ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுக்கு பிறகு 1 மணி நேரம் பிரேக் இருக்கும், திருப்பி 3 hours எக்ஸாம் இருக்கும்.
ஸோ வந்து 6 மணி நேரம் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக எழுதுவீங்க. உங்களால் அந்த 1 hour பிரேக்கில் வந்துட்டு ரொம்ப ஒன்றும் பண்ணிட முடியாது. மினிமம் என்ன ஒரு லஞ்சு சாப்பிட முடியும், கொஞ்ச நேரம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன நாப் மாதிரி எடுக்க முடியும். ஆனால் அதுவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான ஒரு எக்ஸாம், ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே. நீங்கள் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேஷனோட வந்துட்டு ஒரு 6 hours வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நான் ஒரு 5 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு போகிறேன். எக்ஸாம் பேப்பர் பார்த்தா பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவ்வளோ படிச்சுமே எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு. எங்களோட மேத்ஸ் பேப்பர், எங்கள் பேட்ச் எழுதின ஜேஇ அட்வான்ஸ் பேப்பர் தான் வந்துட்டு ஹார்டஸ்ட் ஆஃப் தி ஜேஇ பேப்பர்ஸ். இருக்கிறதுலே கஷ்டமான பேப்பர், இத்தனை வருஷம் நடந்ததுலையும் வந்துட்டு இருக்கிறதுலே கஷ்டமான பேப்பர் எங்கள் பேட்சோட பேப்பர் தான். ஸோ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு நான் எழுதினேன் அந்த பேப்பர். ஸோ அப்போ வந்து நான் இப்போ வந்து ஐஐடியில இருந்து உங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு பேசுகிறேன்னா வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்து ஜேஇ அட்வான்ஸ் எழுதின அந்த 6 மணி நேரம்ன்றதை தாண்டி நான் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எழுதின அந்த 100-150 எக்ஸாம் தான். ஸோ நான் 100-150 எக்ஸாம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே எழுதுனதுனால எனக்கு வந்து என்னோட ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் இஸ் ஜஸ்ட் அன் அதர் எக்ஸாம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நான் அவ்வளோ தூக்கம் கம்மியாக இருந்தும் அவ்வளோ டயர்டாக இருந்தும், ஏன்னா ஒரு கார் ஸ்டெப்னியை வந்துட்டு 11th படிக்கும்போது வந்து அப்பாவோட சேர்ந்து வந்து 12th படிக்கும்போது அப்பாவோட சேர்ந்து வந்து மாற்றிட்டு அவ்வளோ ஒரு டயர்ட்னஸோடு நான் போய் தூங்கி, அதுவும் சரியாக தூங்க முடியாமல் அடுத்த நாள் வந்துட்டு 6 மணி நேரம் நான் எக்ஸாம் எழுதினேன். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்துட்டு நீங்கள் போட்டால் மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி காலேஜஸ்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆக முடியும். ஸோ ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் வந்து சும்மா 1 நாள் 2 நாளில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போட்டுற முடியாது. நீங்கள் 1 நாள் 2 நாள் படித்தோ இல்லை 1 மாதம் 2 மாதம் படித்தோ வந்துட்டு இவ்வளோ பெரிய எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணிட முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் 9th 10th இருந்தே வந்துட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அந்த மாதிரி நிறையா படிக்கிறதுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகிறதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த கோர்ஸ் ஐஒஎம் எடுக்கிறது வந்துட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ கிருதி. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிருதி விட்டாரு. கிருதி படிக்கிற காலேஜில் தான் சுந்தர் பிச்சை படித்தார் இல்லையா கிருதி? அபிநயா, ஷர்மிளா, சாரி கீர்த்தனா, சுந்தர் பிச்சை தெரியுமா? சுந்தர் பிச்சை, டு யூ நோ சுந்தர் பிச்சை? எஸ் சார். யா, அண்ட் கிருதி படித்த காலேஜ் தான் அவர் படித்தார். அந்த காலேஜ் தான் கிருதி படிக்கிறார். ஸோ அந்த மாதிரி நான் படித்த காலேஜில் அவர் படிக்கல, அவர் படித்த காலேஜில் கிருதி படிக்கிறார். ஓகே, எப்படி வேணால் வச்சுக்கோங்க அது. ஸோ என்ன ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நான் எய்ம் பண்ணுற நான் விஷ் பண்ணுறதெல்லாம் பூமிகா, கவிநயா, கீர்த்தனெல்லாம் ஒரு பெரிய டால் ஃபிகராக வரணும். நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்களை வச்சு பார்க்கணும் இல்லையா? ஆல் இண்டியா லெவலில் நான் என்ன ரேங்க் வந்தேன், எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தேன், ஸ்கூலில் செகண்ட் வந்தேன், அதெல்லாம் பத்தாது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு இன்னொரு சுந்தர் பிச்சை, இன்னொரு கிருதி ஆவது யாருமே தடுக்க முடியாது. அவங்கவுங்க ஃபீல்டில், அவங்க இன்ஜினியரிங்கே இல்லை, அவங்கவுங்க ஃபீல்டில் நீங்கள் ஆயிக்கலாம். சரியா? அது தேங்க்யூ கிருதி. நீங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது குழந்தைகளோ அவங்க அம்மாக்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஷர்மிளா மேடம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், இல்ல. ஆமா, அவங்க திருச்சியா கீர்த்தனா? திருச்சி சார். ஆமா கீர்த்தனா, சிஎஸ் பத்தி வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். சிஎஸ்ல நிறைய பக்கமா எழுதணும், அது தெரியுமா? இப்பதான் சார் அத பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரொம்ப தியரி உள்ள ஒரு பேப்பர். ஆனா சிஎஸ் ஆட்கள் நம்ம ஊர்ல வந்து ஒரு 20,000 சிஎஸ் படிச்சவங்க வேணும்னா ஒரு 500 பேர் தான் இருக்காங்க. அப்ப நிறைய அவ மீன் பண்ணது வந்துட்டு அனிமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் மீன் பண்ணாங்க. சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா கம்பெனி செக்ரட்டரியா என்ன மீன் பண்றீங்க? சார் இல்ல, சிஎஸ் எதை மீன் பண்ணீங்க? என்ன ஃபுல் ஃபார்ம் என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ, கம்ப்யூட்டர் சயின்ஸா? மை காட், நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஓகே. Then you are talking about engineering, right? Good. நான் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரின்னு ஒன்று இருக்கா, அதை தியரி வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே வரும். ஓகே. அதான் இப்போ இருந்து நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்காக உண்டான அந்த படிப்பெல்லாம் என்னென்ன படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிருதி சொன்ன மாதிரி யூ வில் கம் அப் வித் ஃப்ளைங் கலர்ஸ்.
ஓகே ஓகே சார் தேங்க்ஸ். வேறு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் எதாவது இருக்கா ஸ்ரீநிதி, கவினயா? ஓகே, நான் இன்னொரு 2 சப்மிஷன்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் கிளாஸுக்கு ஓரளவுக்கு டைமுக்கு வந்துடுங்க, எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது ஒரு வர முடியலன்னா அன்றைக்கி நடந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை யூடியூப்பில் போடுவோம், அதை நீங்கள் கேட்டுக்குங்க. சும்மா அப்படியே நீங்கள் படுக்கும்போது அப்படியே கேட்டுன்னா கூட அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது ஏதோ ஒரு நாள் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் மற்றதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி படிக்கிறது, அதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி கவினையை பார்த்துருப்பீங்க, நம்ம குரூப்பில் இருக்கிற குழந்தைகள்லாம் கவினையை வந்து சில கேள்வியெல்லாம் போடும், கேள்வியெல்லாம் நான் போட்டால் கூட பதில் சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் எல்லாருமே அந்த குரூப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க. 24/7 365 டேஸ் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். குரூப்பில் நீங்கள் ஒரு கேள்வி போடலாம், யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க, அப்புறம் யாரோ கேள்வி போட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாமா கீர்த்தனா? நீங்கள் உங்கள் என்ன கேள்வி போட்டு ஒரு டஃப்பான கேள்வி போட்டு யாருமே ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கேள்வி போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஓகே கிருதி, நம்ம வேறு ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா கிருதி, இல்லை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? இல்லை எனக்கு ஆமாம் மேடம், நீங்கள் யூ வாண்ட் டு சே சம்திங்? இல்லை ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு, வி கேன் வைண்ட் அப். இல்ல சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே thank you all the first இல்ல இப்போ I wanted to hear from ஷர்மிளா மேடம், அதாவது கீர்த்தனாவோட அம்மா கிட்ட இருந்து நம்ம சில நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டீங்க மேடம், நீங்க சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் முன்னாடி வந்திருக்கீங்க, பட் வந்திருக்கேன் சார், லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் சார். இல்ல சார், நல்லா இருக்கு சார். எனக்கு வந்து அக்கா தான் சொன்னாங்க, இப்பதான் நான் வந்துட்டு இதுல உள்ள வர்றேன். கண்டிப்பா சார், நீங்க சொல்றது வந்து 100% ட்ரூ. ஏன்னா இந்த 9th and 10th வந்துட்டு மார்க்ஸ் மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போறாங்க. மேக்ஸ் கண்டிப்பா மேக்ஸ் எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அதுவும் அப்படியே வந்து இந்த சம்மு தான் வரும் அப்படின்னு சில விதத்துல எல்லாம் சொல்லிடுறாங்க பாருங்களேன். அது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அந்த பேஜ் நம்பர் கூட சேம் எக்ஸாக்டா இந்த பேஜ்ல இருக்குன்னு அந்த பையனால சொல்ல முடியும். ஆனா அவன் 11th 12th போறது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லாம் கிளியர் பண்ணலன்னு போது நம்மளுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இவ்வளவு பிரைட் ஸ்டூடெண்ட் எப்படி இதுல கம்பீட் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட். அப்ப இப்ப நல்லா கிளியர் ஆயிடுச்சு சார். அந்த 9th 10th ஒரு பேஸ், பயங்கரமான பேஸ். அந்த பேஸ் என்னன்னா 6th இருந்தே நம்ம அந்த பேஸ் கொண்டு வரலாம் சார். நீங்க அந்த குரூப்ல வந்துட்டு நீங்க 6th இருந்தே கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க. 9th 10th போது உங்களுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப இதா இருக்கும். 6th இருந்து என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளையாட்டு பசங்களா இருக்காங்க கொஞ்சம் பேர். அப்புறம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது. அப்பா அம்மா இன்ஸ்ட்ருமெண்ட் தரமாட்டாங்க அவங்களுக்கு. அவங்க ஏதாவது கேம்ஸ் விளையாடிடுவாங்க, அது விளையாடிடுவாங்கன்னு ஒரு பயம். ஒரு 9th வரும்போது ஓரளவுக்கு மெச்சூர்ட். இப்போ கவினையெல்லாம் உங்க பொண்ணு கீர்த்தனால கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க இல்லைங்களா? பொண்ணுங்க வந்து ஒரு 9th வரும்போது நல்லா மெச்சூர் ஆயிடுறாங்க. பசங்க தான் கொஞ்சம் விளையாட்டா இருக்காங்க, பொண்ணுங்கெல்லாம் நல்லா மெச்சூர் ஆயிடுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. இது சில இடங்கள்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கறது இல்லை. நான் ஓரியாட வேண்டியிருக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட. கொடுங்க சார், படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. படிச்சு கிளாஸ் முடிஞ்சோன்னு புடுங்கிட்டு போயிடுறாங்க சில இடங்கள். கண்டிப்பா சார், பண்றதும் நிறைய இருக்கதான் செய்யுது. ஆனா 6th அந்த ஒரு பேஸ், அந்த மேக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் போட்டோம்னா இன்னமுமே வந்துட்டு அவங்க 9th 10th அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேக்டர் இருக்காது சார். 7th 8th எடுக்கிறோமே நாங்க ஒரு NMMS ஒரு குரூப் வச்சிருக்கோம். அது 7th and 8th எடுக்கிறோம். அந்த பரீட்சை வந்து எல்லாரும் எழுத முடியாது, ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகள் எழுத முடியும். ஆனா பிரைவேட் ஸ்கூல் குழந்தைகள் அதை சேர்ந்துக்கிறாங்க, அதாவது அறிவுக்காக. 6th 7th இருந்து இருக்கு. Okay sir, thank you sir. Thank you. Okay sir, thank you. We will meet in the next class. அது எந்த வாரத்துல எந்த நாள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். And then we will start off like that. Okay? Kavinaya, okay, you want to say something? Or your mother is there? Mother or father? Kavinaya, அம்மா இருக்காங்களா? Yes sir. அவங்க ஏதாவது சொல்லணுமான்னு கேளுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்ல விரும்பினா சொல்லட்டும். கவினையோட அம்மா ஏதாவது பேசணும்னு விரும்பினா நீங்கள் பேசலாம். நாட் எ மஸ்ட், பட் இஃப் யூ வாண்ட். சார் ஒன்றும் இல்லை சார், இந்த கிளாஸ் குழந்தைங்க நல்லா பயன்படுவாங்க. சரி சரி, ஓகே. ரைட், தேங்க்ஸ். இல்லை அது அஃப்கோர்ஸ் நான் பேசியிருக்கேன். மற்றவங்களும் உங்களுடைய வாய்ஸ் கேட்கட்டுங்கிறதுக்காக கூப்பிட்டேன்.
ஓகே சார் ஓகே சார் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்களா வேதிகா? இருக்காங்க சார். வேதிகா, how are you? சரி சரி பரவாயில்ல. லெட்ஸ் நாட் வேஸ்ட் their time. Good afternoon, sir. Good afternoon, Vedika. Okay, we will meet in some other class. Okay. Okay, sir. Okay. Thank you, Kriti, for coming over to this online interaction. ரொம்ப சந்தோஷம். We will again we will wind up now. We will meet in some other class. Okay. Thank you. Thank you all. All the best. Yeah.